நண்பர்களே ஸ்கூல் ஒன்று விட்டாச்சு. இதுதான் ஸ்கூலு பார்த்தீங்களா, ஆட்கள் போயிட்டுருக்கா. இது ஒரு ஸ்கூல் கைஸ், ஒரு சின்ன ஸ்கூல் பார்த்தீங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு போட்டிருக்கோம். ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இதான் வந்து சவுதி அரேபியாவில் இப்படி தான் ஸ்கூல் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சரிங்களா, ப்ரைவேட் ஸ்கூல். நம்ம ஒரே மாதிரி இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்குது, ப்ரைவேட்டாக இருக்குது. இது வந்து கவர்மெண்ட், ப்ரைவேட் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே வந்து சிக்கன் உண்டு பார்த்தீங்களா, சிக்கன் கடையில் சிக்கன் இருக்கும். இப்படி தான் வந்து இங்கே சிக்கன் கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ரைஸ் பண்ணி தான் இருக்கும். அப்புறம் இதான் முதலாளி சேட்டா. வணக்கம் நண்பர்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னோடய டே எப்படி போகணும்னு பார்க்கலாம். காலையில் தூங்கி முடிச்சு அப்படியே போகிறேன். இப்போ மொதல் வேலை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலில் வந்து ஆக்கில் விடணும். அதான் ஃபஸ்ட்டு வேலை. காரை நான் ஆல்ரெடி தண்ணியில் விட்டேன். ஏன்னா வந்து இப்போ நல்ல கிளைமேட், நல்ல கூலிங்னால வந்து ஓயாமல் நம்ம வந்து காரை எடுத்து போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டு அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது. இப்போ விட்டு வைங்களா, வாட்டுக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் ஃபுல்லாகும். உண்மை நண்பர்களே, கொஞ்சம் நேரம் வந்து ஹீட் ஆகட்டும் டெம்பரேச்சரு. இப்போ வச்சுனா வந்து காலையில் வந்து முதல்ல வந்து ஸ்கூலில் ஒன்று விட நாட்கள் உண்டு. அப்புறம் வந்து எல்லோரும் இன்றைக்கி இறங்கி போகிறாங்க. இன்றைக்கி காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே போகிறாங்க. யாருமே லீவ் கிடையாது. ஸோ இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி டே எப்படி போகணுன்னு பார்க்கலாம். சண்டே வந்து நமக்குலாம் வந்து லீவு, நம்ம ஊரில் வெக்கேஷன். ஆனால் இங்கே வந்து வாரத்தில் முதல் நாளே வந்து ஞாயிற்றுக்கிழமை தான். நம்ம ஊரில் ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவு, நமக்கு இங்கே லீவு கிடையாது. ஸோ இன்னைக்கு சண்டே எப்படி போகணுன்னு பார்க்கலாம். நண்பர்களே ஸ்கூல் ஒன்று விட்டாச்சு. இதுதான் ஸ்கூலு பார்த்தீங்களா, ஆட்கள் போய்ட்டுருக்கா. இனி வந்து ரிட்டன் ரூம் போக வேண்டியதான். இந்த மாதிரி ஸ்கூலுக்கு நம்ம வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிரைவர் நம்ம வந்து பழக்க முடிக்கலாம். அதாவது இப்போ நான் வந்து கொண்டு விட மாட்டேன் தான் வருவேன் ஸ்கூலில் கொண்டு. இப்போ நான் விட்டானா கொண்டு அப்புறம் திரும்ப நான் கூப்பிட வரமாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கூப்பிட வராண்டா. எனக்கு வந்து அவங்க வந்து ரிட்டன் வரும்போது வந்து இந்த வேனெல்லாம் வந்துடுவாங்க, ப்ரைவேட் வேனில். இங்கே எனக்கு வேலை வந்து கொஞ்சம் அதிகம் இருக்கனால வந்து எனக்கு டைம் இருக்காது கூட வரதுக்கு. இப்போ மதியானம் ஏன்னா எங்கள் ஸ்கூல் இப்போ காலைல 7 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா, இப்போ மணி கிட்ட 6:45 ஆச்சு. 7 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சுன்னா வந்து இவங்களுக்கு எப்போ வரைக்கும் நடக்குன்னா ஒரு 12:30 வரைக்கும் நடக்கும் நினைக்கிறேன். 12:30 வரைக்கும் நடக்கணும் நினைக்கிறேன். நம்ம ஒரே மாதிரி வந்து காலையிலேருந்து எடுத்து சாயங்காலம் வரைக்கும் இருக்காது. காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா, ஆனால் கொஞ்சம் நேரமே ஆரம்பிச்சிடும். 7 மணிக்கு இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுனா ஒரு 12:30 முடியுங்களா. அந்த டைமில் வந்து மேக்ஸிமம் எங்கள் ஆட்கள் வந்து ஒரு 12:15 இல்லை 12 மணி அந்த டைமில் வந்து இங்கே வெயிட்டிங்க்கு போட வந்துடுவாங்க. அப்புறம் நிறைய கார் இருக்குது. இப்போ அது வந்து ஆட்களை விட்டுட்டு வண்டி இப்போ போயிட்டு இருக்கு. மதியம் பார்த்தீங்கன்னா வந்து வண்டியெலாம் அப்படியே நிற்கும். அவ்வளோ காரம் வந்து நிற்பாங்க கூடதுக்கு. அப்போ வந்து நிறைய டிரைவர் வந்து பழக்க முடிக்கலாம். இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வந்து இங்கே தமிழ் ஆட்கள் இருக்காங்க, கேரளா ஆட்கள் இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நான் இங்கே அதிகம் வராதுனால எனக்கு வந்து அந்த பழக்கம் ரொம்ப கிடையாது இங்கே. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி என் சரௌண்டிங்லேயே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உண்டு. அந்த ஸ்டார்டிங்கில் அவங்க இருக்காங்க. இதில் எனக்கு பெரிய அளவில் வேறு எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. சரி நண்பர்களே, ஓகே. இப்போ வந்து நான் ரூம் போயிட்டு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்களா 6:52 ஆச்சு. ஃபோக்கஸ் ஆகுது 6:52. இனி வந்து 7 மணிக்கெலாம் ஒரு பொண்ணு காலேஜ் போகிறேன்னு சொல்லிச்சு. அது மெட்ரோவில் ஒன்று விடணும். அப்புறம் ஒரு பொண்ணு 7:30க்கு 2 பொண்ணுங்க போகிறேன்னு சொல்லிச்சு. அப்புறம் வந்து எந்த பொண்ணு வேலைக்கு போவோம், அந்த பொண்ணு என்ன கிடைக்குன்னு தெரில. நான் கொண்டு விடணுமா இல்லை மெட்ரோவில் போகுதா என்னன்னு தெரில. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். அவங்க எப்படி போகிறாங்களோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு சேனலுக்கு புதுசாக யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவசர வேலை தான் எப்படி இருக்கும் அதை பற்றி நான் வந்து ஃபுல்லாக போட்டுருக்கேன். அதாவது ஒரு வீட்டு வேலைக்கு வந்தால் எப்படி வேலையாக இருக்கும் அதை நம்மளுடைய வீடியோலையும் பார்ப்பீங்க மேக்ஸிமம். ஓகே நண்பர்களே, இப்போ வண்டி எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் ஸ்கூல் வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு வந்தால அவங்கள கொண்டு விட்டுட்டு வந்திருக்கேன். அது வந்து நான் வந்து 3 பேரும் வந்து தனித்தனியாக போவாங்கன்னு நினச்சேன். 3 பேர் தான் காலேஜ் போடாங்கன்னு இன்னைக்கு தனித்தனியாக போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து தனித்தனியாக போகலை யாருமே, 3 பேரும் சேர்ந்து வந்துட்டாங்க. அதில் 2 பேர் வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன், இன்னொரு பொண்ணு வந்து இன்னொரு மெட்ரோ ஸ்டேஷன். அவங்களாம் விட்டுட்டு போய்ட்டு ரூம் போயிட்டு இருந்தேன். இப்போ வரல சரியான டிராஃபிக்காக இருந்து சரி வீடியோ எடுக்கலான்ட்டு ஆன் பண்ணோம். கரெக்டாக அந்த டிராஃபிக் ஏரியா வந்து கடந்து வந்துட்டேன். கடந்தாங்க டிராஃபிக்லாம் அங்கே வந்து கொஞ்சம் போலீஸ் செக்அப் நடக்கும். டெய்லி காலையில் இந்த லைனில் நடக்கும் செக்அப்னா. அந்த ஏதோ ஒன்று போட்டாங்க டெய்லி. எனக்கு காலைல ஆள் நிற்கும். டெய்லியும் காலைல போலீஸ் அதே இடத்துல நின்று அந்த கார்லாம் வந்து லைட்டாக பார்த்து அவங்க கண்ட்ரோலில் விடுவாங்க. இனி ரூம் போயிட்டு தான் நண்பர்களே ஏதாச்சும் சாப்பிடணும். காலையில் ஒன்றும் சாப்பிடலை. தோசை மாவெல்லாம் இருக்குது, 2 தோசையை சுட்டு சாப்பிடணும். அப்புறம் டீ போட்டு குடிச்சோன்னா காலைல கதை முடிஞ்சு. இனி பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இனி இன்னொரு பொண்ணு வந்து வேலைக்கு போகும். அந்த பொண்ணு எனக்கு டைம் சொல்லவே இல்லை. அது போகுதா இல்லை போகலையா, கொண்டு விடணுமா என்னென்னு எனக்கு ஒன்றுமே தெரில. சில டைம் வந்து என்ன பக்கத்தில் உள்ள மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து விட்டா போதும், அது பாட்டுக்கு மெட்ரோ பிடிச்சி திரும்ப வேலைக்கு போயிடும். அதோட வேலைக்கு இன்றைக்கி வந்து எப்படி போகணுன்னு தெரில. இல்லைன்னா நான் வந்து கொண்டு விடாமல் இருக்கும். நான் போகிற மாதிரினா ரொம்ப லாங், நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ரொம்ப தூரம் போகணும் அந்த இடத்துக்கு. இதில் என்ன கதை ஆகும்னு தெரில, பார்ப்போம். மேபி மணி இப்போ கிட்ட 8 தான் ஆச்சு. இன்னும் ஒரு அரை மணிக்குள்ளே பதில் வரும் அந்த பொண்ணை பற்றி. இந்த பொண்ணு மெட்ரோவில் போகுதா இல்லை வந்து என் கூட தான் காரில் வருதா
என்ன ஏதாவது ஒரு 1/2 மணிக்குள்ள தகவல் வரும் பார்க்கலாம். இது ஒரு ஸ்கூல் கைஸ், ஒரு சின்ன ஸ்கூல் பார்த்தீங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு போட்டிருக்கோம், ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நம்ம ஊரில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் நம்ம வந்து காலேஜ் தான், இப்போ காலேஜ் தான் அப்படி பேர் படிச்சுக்கோங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நீங்கள் ஸ்கூல்லேயே இருக்குது, கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. யார் ரூம் கரெக்டாக இங்கே தான் கைஸ் இருக்குது. இந்த ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கா, இன்னொரு கார் போச்சுங்களா, பிக்கப் போதா, அப்புறம் யார் ரூம் என் ஏரியா. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து நீ ரூம் போயிட்டு என் வேலைக்கு சாப்பிட்டு எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணேன். ஏன்னா அடுத்து கண்டிப்பாக வேலை இருக்கும், இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக வேலை இருக்கும். ஸோ வந்து அங்கங்கே போய் எங்கே போனால் நம்ம வந்து வீடியோவை பார்க்கலாம். ஏன்னா நம்ம போடுற வீடியோ வந்து டெய்லி ரொட்டீன் தான், அதனால் வந்து அதை நம்ம எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா புதுசாக வரவங்க எல்லாம் வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வேலைகள் இருக்கும், அலைச்சல் இப்படி தான் இருக்கும். நமக்கு ஒரு டைமிங் இப்போ நம்ம கம்பெனி பண்ணால் நமக்கு இப்போ நம்ம டியூட்டின்னு இறங்கிரும் ஸ்தலத்தில் போயிட்டா நம்ம வந்து திரும்ப நிச்சயம் வெளியே வர மாட்டோம். இந்த வேலை தான் அப்படி கிடையாது, நம்ம வந்து அப்பப்போ போவோம் வருவோம். அதுதான் இதில் ஒரு பெரிய டாஸ்க். அது பழகிட்டுனா ஓகே, எல்லாருக்கும் வந்து செட் ஆகிரும். அதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு அதுதான் நம்ம வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நமக்கு இதெல்லாம் செட் ஆகுமா இல்லையான்னு பார்த்தா வரணும் வேலைக்கு, சரிங்களா? ஓகே நண்பர்களே, இப்போ நான் வந்து எங்கே நிற்கேன்னா வந்து ஒரு வேலைக்கு வந்திருக்கேன். அது மணி 10 மணி ஆச்சு கரெக்டாக. நான் காலையிலே வந்து சொல்லியிருந்தேன், நான் வந்து கொண்டு விட மாட்டேன் தான் வருவேன், அப்புறம் திரும்ப இங்கே வரமாட்டேன்னு சொல்லி முடியலை. இன்றைக்கி வந்து கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கேன். எங்கன்னா ஸ்கூலு கைஸ், சரிங்களா? இதான் வந்து சவுதி அரேபியாவில் இப்படி தான் ஸ்கூல் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், சரிங்களா? ப்ரைவேட் ஸ்கூல் நம்ம ஒரே மாதிரி இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது, ப்ரைவேட்டாக இருக்குது. இது வந்து கவர்மெண்ட், ப்ரைவேட் வந்து சூப்பராக இருக்கும் எல்லா இடத்து மாதிரி, ஓகேங்களா? நான் வந்து இன்றைக்கி ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து கூட வர மாட்டேன் என்றைக்குமே. இன்றைக்கி வந்து ஒருவேளை அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், அந்த எக்ஸாம் டைமில் வந்து நான் தான் கூட வருவேன். அது இடைக்காச்சும் ஒரு நாள் தான் வருவேன், டெய்லியாக வர மாட்டேன். இதுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ ஒருவேளை டைம் இப்போ வந்து 9:30 தான் ஆச்சு, சாரி 10 மணி தான் ஆச்சு. ஆனால் வந்து ஏன் நேரத்தையே கூட போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரில. எக்ஸாம் டைமா இல்லை எதுவுமே எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே, அது 2வது விஷயம். இதே நீங்கள் வந்து 12 மணி வந்தீங்களா, இது ஃபுல்லாக காராக நிற்கும் கைஸ். இந்த பக்கம் எல்லா இடமும் கார் நிற்கும், இந்த பக்கம் சுற்றி எல்லா இடமும் கார் நிற்கும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் உள்ள பொண்ணுங்களை வந்து கூட வருவாங்க. அதில் வந்து தமிழ் ஆட்கள் இருப்பாங்க, அப்புறம் நம்ம ஹிந்தி, மலையாளி, இந்த மாதிரி நிறைய ஆட்களை பார்க்கணும்னா இங்கே தான் நம்ம வரணும், சரிங்களா? இந்த மாதிரி இங்கே வரும்போது இந்த மாதிரி பார்க்கிங்கில் போடும்போது தான் வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கிடைப்பாங்க. நான் வந்து ஸ்கூலுக்கு வர மாட்டேன், மேட்ச் நான் வந்து ஸ்கூல் ட்ரிப்பு வர மாட்டேன். நான் வந்து கொண்டு விடுதலை எனக்கு முடிஞ்சு திரும்ப கூப்பிடலாம் வர மாட்டேன். இன்றைக்கி வந்திருக்கேன், எனக்கு தெரியல, ஒருவேளை அந்த பொண்ணுங்களுக்கு உடம்பு சரியில்லை இருக்கும், இல்லை என்னன்னு தெரில, ஒரு காரணமாக இருக்கும். அதனால தான் வந்து நேரமே வந்து கூட வராங்க 10 மணிக்கு, இல்லைனா வந்து 12 மணி தான் வந்து பெண்ணுங்களாம் வெளியே வரும். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து 10:30 போல் இங்கே தான் கிளம்பி மெட்ரோ ஸ்டேஷன் போவேன். மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து 10:10 வருது. அதில் வந்து கொஞ்சம் தள்ளி போகணும். நம்ம என் ரூம் பக்கத்தில் மெட்ரோ கிடையாது, அதனால் கூட 5 நிமிஷம் ஆகும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம வந்து இப்போ போகும்போது வீடியோவில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக்கை போட்டு பாருங்க மறக்காம. நண்பர்களே, ஸ்கூல்லேருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்த உடனே நான் அப்படியே வந்து ரூமை கூட போகலை, அப்படியே ஆளை இறக்கி விட்டேன். நேராக கார் எடுத்துகிட்டு திரும்ப அடுத்த ஒரு பொண்ணு வந்து காலேஜ் போன பொண்ணு வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டு 10:40க்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி இப்போ 10:38 ஆகி போச்சு. இப்போ நான் நேராக மெட்ரோ ஸ்டேஷன் போகல, நான் வந்து பல்க்கு போயிட்டு தான் திரும்ப அங்கே போவேன். ஸ்கூலில் வந்து கூப்பிடுறதுக்கு வந்து அவங்க அம்மா வந்திருந்தாங்க, அதாவது இந்த பொண்ணுங்களோட அம்மா வந்திருந்தாங்க. நான் மட்டும் போகலை. ஏன்னா நேரமே வந்து கூட போகிறது வந்து அவங்க வீட்டிலேருந்து யாராச்சும் போனால் தான் விடுவாங்க. ஒரு எனக்கு என்ன காரணம்னு தெரில உண்மையாகவே. இப்போ மாதம் நவம்பர் ஆனால வந்து இங்கே எப்படின்னா அந்த குளிர் டைமில் இப்போ குளிர் ஆரம்பிக்க இப்போ நவம்பர் மாதம் இனி இந்த நவம்பர் 2 அன்னைக்கு எப்படி என்ன கொஞ்ச நாள் வந்து குளிர் நல்லா இறங்கிடும். அப்போ இந்த குளிர் ஸ்டார்டிங் டைமில் வந்து இவங்களுக்கு ஒரு வாரம் ஸ்கூல் லீவ் விடுவாங்க எக்ஸாம் வச்சு. அப்புறம் வந்து நல்ல குளிர் தெரியுமா ஒரு டைமில், அந்த டைமில் வந்து ஒரு வாரம் லீவ் கொடுப்பாங்க. அப்புறம் வெயில் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வாரம் லீவ் கொடுப்பாங்க இந்த மாதிரி எக்ஸாம் வச்சு. அப்புறம் அந்த மாதிரி தான். அப்புறம் ரொம்ப வெயில் அடிக்கும்போது ஃபுல் வெக்கேஷன், 2 மாதம் வெக்கேஷன் விட்ருவாங்க. இப்போ நமக்கு இந்த மிட் டேர்ம் எக்ஸாம் அரையாண்டு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி தான் இங்கே நடக்கும். ஒருவேளை இப்போ குளிர் ஆரம்பிக்க போகிறனால வந்து அந்த எக்ஸாம் நடந்து லீவ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வாரம். எனக்கு கரெக்டாக தெரில மேக்ஸிமம். ஏன்னா நான் வந்து ஸ்கூல் டியூட்டி வந்து அதிகம் பார்க்க மாட்டேன், எனக்கு தெரியாது அந்த டைம் எல்லாம். காலைல 7 மணி ஸ்கூல் ஆரம்பிக்கும், அப்புறம் வந்து 12 மணிக்கு ஸ்கூல் முடியும், அது மட்டும் தெரியும். 12 to 12 ஸ்கூல் முடியும், அது மட்டும் தெரியும். மற்றபடி எனக்கு வந்து தெரியாது. ஏன்னா நான் வந்து ஸ்கூல் டியூட்டி கொண்டு காலைல விடதோடு என் கதை முடிஞ்சு. அப்புறம் அவங்க திட்டம் வரதுலாம் வந்து இந்த ஆப்போசிட்டில் ஒரு வண்டி பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து வேனில் தான் வருவாங்க, சின்ன வண்டியில் தான் வருவாங்க. இந்த மாதிரி நேரமே, அதாவது இந்த மாதிரி 10 மணிக்கு 9:30க்கு இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு நேரமே கூடமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அம்மா வருவாங்க. அப்போ நான் என்ன கூப்பிட்டு போவாங்க. மற்றபடி வந்து நார்மலாக வந்து அவங்க தான் வருவாங்க, ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ இந்த பம்பு தான் வரணும் பெட்ரோல் அடிக்க. நம்ம இப்போ ஒரே சேம் பம்பு தான். ஒரு யூட்டன் போட்டு தரேன்னா பம்பு வந்துடும். அப்புறம் வந்து டீசல் இல்லை, டீசல் கிடக்கு. ஆனால் வந்து இன்றைக்கி ஓடும், நாளைக்கு காணாது.
அட்வான்டேஜாக போட்டுச்சிங்களா, நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. வந்துவிட்டோம் அட்னாக் பம்பு. இந்த அட்னாக் வந்து துபாயில் வந்து ஒரு நல்ல பெரிய ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி அட்னாக். அது அங்கே துபாயில் இருக்கவங்களுக்கு தெரியும். நான் வந்து இங்கே தான் போடுவேன். ஏன்னா இங்கே இந்த பம்பில் தான் வந்து டீசல் அதிகம் இருக்கும். அதிகம் இல்லை, இங்கே வந்து என்ன ஆகும்னா சவுதியில் வந்து நிறைய பம்பில் வந்து பெட்ரோல் இருக்கும், ஆனால் வந்து டீசல் இருக்காது. அதுமாதிரி எனக்கு இந்த பம்பில் வந்து டீசல் எப்போ இருக்கும், அது எல்லாமே வீட்டு பக்கமாக இருக்கும். அதனால நம்ம வந்து இங்கே தான் எப்போ வர்றது. ஓகே, இங்கே டீசல் போட்டு அடுத்து வந்து நேராக மெட்ரோ தான், எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது. நண்பர்களே, நம்ம வந்து எப்போ வெளியே வந்தாலும், அதாவது நம்ம எந்த திங்ஸோ என்ன வந்து வாங்கினாலும் அதுக்குள்ளே பில்லை வாங்கிடுங்க. இப்போ இங்கே நான் வந்து பெட்ரோல் அடிக்க வந்தேன், பம்பில் பில்லை வாங்கியாச்சு. இதை வந்து நான் என் மேடத்துக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி விட்ருவேன். யான்னு இதை சொல்கிறேன்னா, நம்ம பார்க்குற வேலை வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வேலை, நம்ம வந்து வீட்டில் தான் வேலை பார்க்கணும் டிரைவராட்டு. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து பில் வாங்கி கொடுத்தோம்னா ஒரு நிம்மதி இருக்கும், நமக்கும் இருக்கும் அவங்களுக்கும். ஓகே, டீசல் அடித்து முடிஞ்சு நேராக வந்து மெட்ரோ ஸ்டேஷன் தான், இனி எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. நண்பர்களே, மெட்ரோவுக்கு வந்தாச்சு. இனி வந்து பொண்ணுக்கு மெசேஜ் பண்ண வேண்டியதான் வெளியே வாங்கன்ட்டு. மெட்ரோ நிற்குது பாருங்கன்னா தெரியுதா, அந்த ரெட் கலரில் தெரியுது பாருங்க. ஸ்டாப் பண்ணி போட்டுரு போல். இன்னொரு அடுத்த மெட்ரோ வருது பாருங்க. இப்போ இங்கே ரியாதில் மட்டும் தான் இந்த மெட்ரோ ஓப்பனாக இருக்குது, மற்றபடி எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். தமாம், ஜித்தா அந்த மாதிரி இடங்கள்ல எங்கேயுமே மெட்ரோ கிடையாது போல. இங்கே மட்டும் தான் மெட்ரோ இருக்குது. அது வந்தனால ஒரு நல்ல விஷயம் தான், எனக்கு நல்ல விஷயம் தான். ஒன்றும் சொல்ல போனால் வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ ஓகே நண்பர்களே, நம்ம வந்து ரீச் ஆகிடுச்சு இடத்துக்கு. இனி வந்து அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுறீங்களா, அந்த பொண்ணு இப்போ வெளியே வந்துடும். அப்புறம் கூப்பிட்டு நேராக ரூம் பண்ணி தான், வேறு எந்த வேலையும் இப்போ இல்லை. அடுத்து வந்து வேலை இருக்குது. இப்போ டைம் வந்து 11 ஆச்சா. இனி வந்து 12 வந்து என் வீட்டு பக்கத்தில் மெட்ரோ போகணும். அது வந்து ரொம்ப கிட்ட தான், அது 5 நிமிஷம் ட்ராவல் ஆகும். இது மட்டும் தான் என் ரூம் வந்து கொஞ்சம் தள்ளி வரணும், ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஆகும். ஓகே, நம்ம வந்து இப்போ அடுத்த ரூம் போயிட்டு அடுத்த வந்து இனி குக்கிங் வேறு இருக்குது. அதை முடிச்சுட்டு அந்த மெட்ரோ போகணும் அடுத்த பொண்ணுங்களை கூடதுக்கு. அப்போ நம்ம வந்து வீட்டை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா நண்பர்களே, இப்போ தான் வந்தேன் ரூமுக்கு. ஃபஸ்ட்டு மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு இப்போ அடுத்த வந்து என்ன பொண்ணு வந்து மெட்ரோ கிட்ட வந்துட்டோம். அவங்கள தான் கூட போகிறேன் அடுத்து. ஆனால் இப்போ தான் வந்தேன், கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன். வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும் ரூமுக்குள்ள. வந்து அடுத்த உடனே மெசேஜ் போட்டாங்க, இந்த மாதிரி வந்து என்னொரு தங்கச்சியார் வந்து மெட்ரோவில் நிற்கிது, போய் கூப்பிட்டு வந்துட்டு. இப்போ அங்கே தான் போகிறேன். இது பக்கத்தில் மெட்ரோ தான். அப்புறம் இந்த வேலை முடிஞ்சிட்டுனா நான் வந்து ஆல்ரெடி சமைக்க நினச்சாங்க. வந்து ரூமுக்கு வந்து இருந்தேன், குளிச்சுட்டு சமைக்கலாம்னு நினச்சிட்டு மண்டைக்கு எண்ணெய்லாம் வச்சுட்டு அப்படி இருந்தேன். அதுக்கெல்லாம் இவங்க கூப்பிட்டாங்க. சரி பக்கம் தானேன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டுருக்கேன். இங்கே ரொம்ப கிட்ட தான், 5 நிமிஷம் கூட ஆகாது, அவ்வளோதான் ஆகும். போனால் ஆள் எடுத்தோன்னா வந்துடலாம். அப்புறம் வந்து மணி இப்போ 11 தான் ஆச்சு. இந்த பொண்ணோட அக்கா வந்து அந்த பொண்ணும் காலேஜும் போயிருக்கு. அது வந்து இப்போ போனோன்னா 12:15. அப்போ இந்த பொண்ணை எடுத்துகிட்டு அடுத்த ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு அந்த பொண்ணை கூட போகிற கரெக்டாக டைம் இருக்கும். அப்புறம் தான் வந்து சாப்பிடணும், சமைச்சு சாப்பிடணும் இல்லை சமைச்சு சாப்பிடணும். இப்போ தான் கொஞ்சம் எனக்கு வேலைலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து இந்த மெட்ரோ வரக்கு முன்னாடி பயங்கரமாக இருக்கும். நான் இப்போ பார்த்தீங்களா, இப்போ காலேருந்தே 3 பொண்ணுங்க வந்து காலேஜ் போயிருக்கு. என் வீட்டில் வந்து மொத்தத்தில் வந்து 4 பொண்ணுங்க காலேஜ் போச்சுங்களா. அது 3 பொண்ணுங்க வந்து மெட்ரோ பிடிச்சி போயிடும், ஒரு பொண்ணு மட்டும் மெட்ரோ பிடிச்சி போகாது. அப்புறம் 2 பொண்ணுங்க வேலை பார்க்குது. அதில் ஒன்று ஃபஸ்ட்டு உள்ள என் மேடம், அது வந்து அவங்க வந்து அவங்ககிட்ட கார் இருக்குது, அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க வேலைக்கெலாம் போனால். 2வது ஒரு பொண்ணு உண்டு, அந்த பொண்ணு வந்து வேலைக்கு போக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடிக்கடி நான் ஒன்று கூட போவேன், ஒன்று மெட்ரோவில் ஒன்று கூட போவேன், இல்லைனா வந்து கொண்டு அவங்களோட ஆஃபீஸில் ஒன்று கூட போவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இப்போ தான் சீட் பெல்ட்டு போடேன். அப்புறம் வந்து 2 பொண்ணுங்க ஸ்கூல் போவோம். அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து காலேஜில் முடிச்சுட்டு அந்த பொண்ணு இப்போ வீட்டில் சும்மா இருக்குது. வீட்டிலேருந்து வேலை பார்க்குதா இல்லை எனக்கு எதுவும் தெரில. நான் வந்து இப்போ அந்த பொண்ணு வெளியே எங்கேயும் போகிறதில்ல. ஆனால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மாதம் வந்து எங்கள் ட்ரைனிங் சொல்லிட்டு அடிக்கடி போவோம். பேக்கில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ அந்த பொண்ணு வேலைக்கு போகிறதில்ல. அப்படி மொத்தத்தில் என் வீட்டில் வந்து 9 பொம்பளை பிள்ளைங்க உண்டு. அப்புறம் ஒரு பையன், சவுதி பையன். அந்த பையனுக்கு கார் உண்டு, அவனே கார் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு அவன் கதையை அவனே பார்த்துப்பான். நம்ம அவனை போட்டு எந்த வேலையும் பண்ணட்டான். எனக்கு இந்த 9 இடத்த கூப்பிட்டு போகிறது தான் வேலையாக இருக்கும். அப்போ 4 பொண்ணுங்க காலேஜ் போகும். இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும். எனக்கு 4 பொண்ணுங்க காலேஜுக்கு போகும், 2 பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போகும், 2 பொண்ணுங்க வேலைக்கு போகும். அதில் ஒன்றே மேடம், அது அவங்களே கார் எடுத்து போவாங்க. அவங்க வேலையை நான் எப்போ ஒரு டைம் செய்வேன். அப்புறம் வந்து ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கும். அந்த பொண்ணுக்கு எந்த வேலை இப்போ இல்லை, காலேஜை முடிச்சு வீட்டில் இருக்குது. இனி என்ன ஒரு வருஷம் அடுத்த வருஷம் ஆகிட்டுனா ஒரு 2 பொண்ணுங்க காலேஜ் முடிக்கும்னு நினைக்கிறேன், தெரில, பார்க்கலாம். ஓகேங்களா, இதுதான் எனக்கு வந்து பெரிய வேலை. மொத்தத்தில் எனக்கு இதுதான் வந்து பெரிய வேலை காலையில் இருந்திருக்கும்.
இதெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நான் காலேஜில் விட்டுட்டு வருவேன், வருவேன். நம்ம ஒரே மாதிரி இங்கே வந்து காலேஜ் வந்து சேம் ஒரே டைம் மாதிரி இருக்காது. காலைல 9 to ஈவினிங் 5 மணி 4 மணி வரைக்கும் அப்படி இருக்கணும். காலேஜ் கிடையாது, ஸ்கூல் அப்படி கிடையாது. இவங்களுக்கு காலேஜ் வந்து ஒவ்வொரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி போவாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியவே செய்யாது. ஒருவேளை அவங்களுக்கு வந்து இந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இத்தனை மணிக்கு டைமு, அதாவது இந்த டைமுக்கு வந்து வரணும் காலேஜ் அப்படின்னு இருக்கான்னு தெரியல. ஆனால் டெய்லியும் வந்து மாறி போவாங்க, ஒவ்வொரு டைமும் போவாங்க, ஒரே டைம் போக மாட்டாங்க. அதுதான் இங்கே உள்ள பெரிய பிரச்சனை, சரிங்களா? அது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து தெரியாது. அப்புறம் வந்து போக தெரிஞ்சு இங்கே உள்ள காலேஜில் உள்ள இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருந்தது. அப்புறம் பழகி போச்சு. அப்புறம் அப்படி போய்ட்டு இருந்தேன். அப்போ வந்து போகணும் வரணும். இப்போ 4 பொண்ணுங்களை பார்த்தீங்களா, நான் போய்ட்டு வரேன்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும். இப்போ மெட்ரோ இங்கே ரியாதில் ஓப்பன் பண்ணனால ரொம்ப சௌரியமாக போச்சு எனக்கு. என்னென்னா வந்து மெட்ரோவில் விட்டால் போதும், அவங்க வந்து மெட்ரோ பிடிச்சி காலேஜுக்கு வந்து போயிடுவாங்க. அதனால் வந்து எனக்கு அதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ தான் நான் வந்து இங்கே 3 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் லாஸ்ட்டாக வந்து ஜூன் ஜூலை வந்து வெக்கேஷன் போயிருந்தேன் ஊருக்கு. போயிட்டு வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து காலேஜ் போகிறதில்ல, இந்த மாதிரி மெட்ரோ போய்ட்டு வர்றது தான் வேலையாக இருக்குது. ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் என் வீட்டிலேருந்து பேச ஆரம்பித்தேன். எங்கே மெட்ரோ வரைக்கும் வந்தாச்சு கிட்டத்தட்ட. ஏன்னா ஒரு நிமிஷத்தில் மெட்ரோ ஸ்டேஷனே வந்துடும், அவ்வளோ கிட்ட தான். அவ்வளோதான். இனி இவங்களே விட்டோன்னா அடுத்தது இவங்க அக்கா வருவாங்க. அவங்க வந்து 12:15 மணி வந்து 11 ஆச்சு. நான் இனி ரூம் போய்ட்டு குளிக்கணும். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே வரணும். குளிச்சுட்டு டைம் இருந்ததுன்னா சாப்பிடணும், இல்லைன்னா குளிச்சுட்டு நேராக அடுத்த டியூட்டி பார்க்க வந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் யாரும் வெளியே இல்லை, யாரும் இந்த இன்றைக்கி வேலைக்கு போகிற பொண்ணு வந்து வேலைக்கு போகலை. அதனால வந்து இப்போதைக்கு தான் வேலை இருக்கான்னு நினைக்கிறேன், தெரில. ஒரு வேலை இருந்துச்சா நம்ம போய் தான் ஆகணும். அதனால நம்ம எதுவுமே எதிர்பார்த்து சொல்ல முடியாது. இந்த வேலையை பற்றி நம்ம வந்து எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. நமக்கு வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லுவோம், ஆனால் வந்து நமக்கு வந்து வேலை வரும். அதனால் வந்து நமக்கே தெரியாது. நம்ம வந்து எதனாலும் வந்து தயாராக இருக்க தான். வேலை வந்தாலும் போக வேண்டியதான். வேலை இல்லைன்னா அந்த டைமில் வந்து நம்ம ரெண்டு செய்யணும், ரெஸ்ட்டாக எடுத்துக்க வேண்டியதான். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. மெட்ரோ ட்ராக்கை பார்த்தீங்களா, அந்த ரயில்வே தண்டவாளம் இதான் கைஸ் மெட்ரோ ஸ்டேஷன் நாங்களா. அந்த குடிசமாக இருக்கா, குடிசையில் ஒரு மாதிரி குடமாக இருக்கு பார்த்தீங்களா. என்ன வேலை முடியல இங்கே இன்னும் ஃபுல்லாக பார்த்தீங்களா. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 5 நிமிஷம் ட்ராவலே ஆச்சு. வீடியோ நான் கரெக்டாக 5 நிமிஷம் ஆச்சு. இந்த வீட்டிலேருந்து ஆரம்பித்து கரெக்டாக ஸ்டேஷன் வரைக்கும் கரெக்டாக 5 நிமிஷம் ஆச்சு. ஓகே நண்பர்களே, இனி வந்து அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணால் அது வெளியே வந்துடும். நண்பர்களே, கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அதாவது யாரெல்லாம் வெளியே போனாங்களோ எல்லா மக்களையும் வந்து எடுத்து வீட்டில் விட்டாச்சு. இனி யாருமே வெளியே இப்போதைக்கு இல்லை. மணி வந்து 12:15 தான் ஆச்சு. இனி தான் சாப்பிடணும், சமையல் பண்ணிட்டு சாப்பிடணும். சாப்பிட்டு அடுத்த வேலைகள் முடிஞ்சு இப்போ வந்து எங்கே போகிறேன்னா கடைக்கு போகிறேன் நண்பர்களே. சின்ன பொருள் வாங்கணும், அதுக்கு வந்து கடைக்கு போயிட்டுருக்கேன். பக்கத்துலேயே கடைங்கனால எனக்கு வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. என் ரூமில் வந்து தாண்டவனும் கடை, அதுவும் நம்ம கேரளா கடை. ஏதாவது கொடுத்து போகிறனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைக்கு வந்தாச்சு கைஸ். கடையில் தயிர் தான் வாங்குவாங்க எப்போவுமே. நம்ம வாங்கின தயிர் இல்லை போல, இது வேறு தயிர், இந்த லோ ஃபேட் தயிர் போல இருக்குது. சரி ஓகே, கடையை எப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு வரலாம். பார்த்திங்களா, இங்கே வந்து தண்ணி கேன்லாம் வந்து கிடைக்கும். ஒரு சின்ன கடையில் வந்து தண்ணி கேனு, ஜூஸ் ஐட்டங்கள், அப்புறம் இங்கே எல்லாம் வந்து சிக்கன். இது வந்து நம்ம அந்த இதுக்கு பயன்படுத்தலாம், கட்லெட்டு இந்த மாதிரி பண்ண முடியாது. சிக்கன் இதெல்லாம் ஸ்டாக். இது வந்து பாட்டில் தண்ணி அங்கே எல்லா பொருளும் இருக்கா. அப்புறம் டீ கப்பு, இதெல்லாம் வந்து குழந்தைக்குள்ள லேடிஸ் அண்ட் குழந்தைக்குள்ள பொருட்கள். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நட்ஸ் ஐட்டம், அந்த மசாலா பொருள், இதே பாருங்கள் உங்களுக்கே பார்த்தது தெரியுமா எல்லாமே. பருப்பு, இது வந்து இங்கே வந்து கிரேவி வச்சு, இந்த குப்பூஸ்க்கு வந்து கிரேவி வச்சு சாப்பிடுவாங்க அந்த கடையிலலாம், அருமையாக இருக்கும். அப்புறம் பாருங்கள் தண்ணி, இந்த வச்சு குழந்தைக்குள்ள பலூன், சரி பந்துகள். அப்புறம் எல்லா பொருளையும் இங்கே வந்து டிஷ்யூ, சர்ப்பொடி, அடுத்து ஐஸ்கிரீம், இதெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் செக்ஷன். அப்புறம் முக்கியமாக இங்கே வந்து சிக்கன் உண்டு பார்த்தீங்களா. சிக்கன் கடையில் சிக்கன் இருக்கும், இப்படி தான் வந்து இங்கே சிக்கன் கிடைக்கும்.
இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி தான் இருக்கும். அப்புறம் முட்டை எல்லாமே உண்டு நம்ம கடையில். இதுதான் முக்கியமான குப்பூஸ். சவுதியோட வாழ்வாதாரம் தான் நமக்கு. இதுதான் முதலாளி. இதுதான் முதலாளி சேட்டா. நண்பர்களை கடைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இனி வந்து ரூம் தான் போயிட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எந்த வேலையும் இல்லை, யாரும் வெளியே போகிறது மாதிரி ஒன்றும் சொல்லவும் இல்லை. ஏன்னா வெளியே போனவங்க எல்லாமே வந்தாச்சு. இனி அவ்வளோதான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் போய் சமையல் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுறதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டை போடணும். மேக்ஸிமம் வேலை வராதுன்னு நினைக்கிறேன். இப்படி வேலை வந்தாலும் நம்ம வந்து போக வேண்டியதான். வேறு என்ன செய்ய முடியும், போக முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. பார்க்கலாம். மணி வந்து 12:15 தான் ஆச்சு. வெயில் வரைக்கும் லைட்டாக அடித்த மாதிரி இருக்குது, பயங்கரமாக அடிக்கலை. என் கோட்டைக்குள்ளே போயாச்சு நண்பர்கள். இதான் என் கோட்டை. மொதல் என்ட்ரன்ஸு, அப்புறம் அண்ணா இருக்குது என் கோட்டை. பாருங்கள், சின்னது தான், கக்கூஸ் கதவு மாதிரி தான் இருக்கும் கதவுனா. ஓகே நண்பர்களே, பாய் 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 பாய். நான் சாப்பிட்டு லைட்டாக சின்ன குட்டி தூக்கத்தை போட்டு போகிறேன். நண்பர்களே, சரியான தூக்கம். கிட்டத்தட்ட 12:30 போல் சாப்பிட்டு படுத்தேன். இப்போ தான் முழிச்சு வேலை வந்திருக்கு. மணி கிட்டத்தட்ட எத்தனை ஆச்சுன்னா, லைன்லேயே இருங்க பார்க்கட்டும், 5:30 ஆச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு ஓகே நான் வந்து ஒரு 12:45 போல் தூங்கியிருப்பேன். பாருங்கள், டெம்பரேச்சர் முள்ளு கூட டவுன் ஆகி போச்சு பார்த்தீங்களா. இப்போ தான் வேலை வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12:45 போல் படுத்த நண்பர்களே. திரும்ப வந்து இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க வெளியே வான்ட்டு. பார்க்கலாம் எங்கே போகிறாங்கன்ட்டு. நண்பர்களை எங்கே நிற்கனா வந்து இது ஒரு ஹாஸ்பிட்டல் தான். இங்கே தான் ஆட்கள் வந்திருக்காங்க. இங்கே வந்து இப்போ நான் பார்க்கிங் போட்டு நிற்கேன். ஆஸ்பத்திரி தான் வந்துட்டு வேலை நைட்டு. எப்படி அடுத்து எங்கே போகிறாங்கன்னு தெரில. மேக்ஸிமம் எங்கே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போனால் நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி வீடியோ வேறு ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, எப்போ முடியும்னு தெரில. ஓகே பார்ப்போம், எவ்வளோ தூரம் போகணும் நானும் பார்க்குறேன். அதனால தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எல்லா டைமும் வந்து 10 நிமிஷம் வீடியோ முடிச்சிடுறேன். இன்றைக்கி வந்து ஆல்ரெடி வந்து 20 நிமிஷம் மேலே போயிட்டு. ஸோ பார்க்குறேன், நீங்கள் தான் இன்றைக்கி வந்து சாக போகிறீங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம அடுத்து எங்கே போனால் நம்ம திரும்ப அந்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேங்களா நண்பர்களே, டைம் கரெக்டாக 9:45 ஆச்சு. நான் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்கும்போது நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்கிங் போட்டு நின்றுருப்பேன், நம்ம பெட்ரோல் பம்பு. ஆனால் இப்போ அங்கேருந்தா நீங்கள் நான் வாரன்னு கேட்டால் வந்து இல்லை, நான் வந்து அங்கேருந்து முன்னாடி வந்துட்டேன். வந்துட்டு இப்போ பக்கத்தில் ஒரு என் ஃப்ரெண்டை பார்க்க வேண்டியது, அவனை பார்த்துட்டு ரூம் போயிட்டுருக்கேன். இனி வந்து வேலை இல்லை. அந்த ஆஸ்பத்திரி வேலைக்கு அப்புறம் எனக்கு எந்த வேலையும் தரல, யாரும் வேலையும் இல்லை. இனி வந்து ஃப்ரீ தான் நினைக்கேன். மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த டைமில் யாரும் மேக்ஸிமம் வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா வந்து நாளைக்கு காலையில் வேலை இருக்கலாம். இதில் வந்து இப்போ வெக்கேஷன், இந்த வீக்கெண்ட் நாள்லாம் வந்து கண்டிப்பாக வேலைகள் இருக்கும். இது நம்ம வீக்கெண்ட் நாள்னால வந்து வேலைக்கு இருக்காது. ஆல்ரெடி வீடியோ வேறு ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நான் எப்போவுமே வந்து என் ரூம் வச்சு தான் வீடியோ முடிப்பேன். அன்றைக்கி வந்து காரில் வச்சு முடிக்கேன். மீண்டும் நம்ம வந்து நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நல்ல வீடியோலாம் இல்லை, நாளைக்கு என்னோட சேம் ரொட்டி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. அப்புறம் எனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட் போடுங்க. நான் கமெண்ட் பார்த்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண வீடியோ பாட்டு. வேறு ஒன்றும் இல்லை, வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லோரும் சேஃபாக இருங்க, சாப்பிட்டு நிம்மதியாக இருங்க. பாய் பாய்.